ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனா போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிரலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ப்ரொஃபஸருக்கு பெரிய சந்தேகமே வந்துருச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா கேவா தான் இருப்பாரோ அப்படின்ற மாரி. அதனால இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு பேசிட்டே வந்துட்டுருப்பாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவும், நம்ம யூனாவும் பேசுறது. அதாவது நம்ம ஹீரோவும் தவானும் பேசுறத வந்துட்டு இவர் பார்த்துருவாரு. அது இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு தலையெல்லாம் தட்டி குடுத்து பேசிட்டுருப்பாரா, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த பையன் சொன்னது தான் ஞாபகம் வரும். அதனால மேபி நம்ம யாய் வந்து அப்படிப்பட்ட ஆளா தான் இருப்பாரோ அப்படின்ற மாரி இவரு வந்து பயந்துட்டே இருப்பாரு. சரி நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு சைலன்ட்டா போலான்னு பார்ப்பாரா, ஆனாலும் மனசு ஒத்துழைக்கல. அதனால என்னப்பா இது இவ்வளோ அனல் அடிக்குது, என்ன இவ்வளோ அனல் அடிக்குது அப்படி சொல்லிட்டு பேசிட்டே வருவாரு. அப்ப அவங்க, "ஆ நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஆமா தவான் நீ என்ன பண்ற? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" "ஒண்ணும் இல்ல. தவானுக்கு வந்து கொஞ்சம் ஹோம்வொர்க் குடுக்கலாம்னு நெனச்சேன் நானு." "ஹோம் ஒர்க்கா? இந்த டைம்லயா?" ஆமா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?" இல்லையே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ நான் வந்துட்டு எதுக்கு வெளிய வந்தேன்னா, ரொம்ப அனல் அடிக்குது இல்லையா? அதனால தான் வெளிய வந்தேன். நான் போய் குளிக்க போறேன்." அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. சம்மந்தமே இல்லாம அவரே பேசிட்டு அவரே போவாரா, அதனால நம்ம யூனாக்கு வந்து சந்தேகம் வந்துரும். என்ன ஏன் இவரு இப்படி பிஹேவ் பண்றாரு? ஏதோ சந்தேகம் பண்ற மாரியே பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், "ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற மாரி தான் தெரியுது." அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாரு. இங்க நம்ம உள்ள போன ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு, நம்ம ஹீரோவ பத்தி ஒரே யோசனை தான். ஹீரோ அப்படிதான் இருப்பாரோ! அந்த மாரி பையனா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் வந்துட்டு சரி துண்ட கட்டிட்டு குளிக்க போலாம் அப்படி சொல்லிட்டு, துண்ட கட்டிட்டு குளிக்க போலான்னு போவாரா, அதுக்குள்ள நம்ம ஹீரோ வேற வந்துருவாரு ரூம்க்கு. ஸோ, அதனால இவரு வந்துட்டு நம்ம ஹீரோ வித்தியாசமா பார்த்துட்டு, "நான் ஃபர்ஸ்ட்டு குளிக்கிறேன். நீங்க அப்புறமாட்டு வாங்க." அப்படி சொல்லிட்டு தயங்கி தயங்கி போயிட்டுருப்பாரு. அத பார்க்கும்போது, "என்ன ஆச்சு இவனுக்கு? ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டுருக்கான் என்கிட்ட." அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பாரு. அப்புறம் தூங்குற டைம்லயே ஒரே சந்தேகம் தான். "என்னடா அப்படி இருக்குமோ?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாரா, நம்ப ஹீரோ வந்துட்டு, "இவன் என்னதான் பண்றான்?" அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பாரு. அப்ப இவரு எதிர்ச்சியா திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோ வந்துட்டு இவரே பார்த்துட்டு இருக்க மாரி இருக்குமா? ஆமா. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?" "உன்ன தான் பார்த்துட்டு இருக்கேன்." "ஆமா. என்ன எதுக்கு நீங்க பார்க்குறீங்க?" "என்ன நான் வந்து தூக்கம் வரல. அதனால வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தியா, திரும்ப திரும்ப என்னமோ பண்ணிட்டு இருக்க. அதனால நீ என்ன பண்றன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நீ சொல்லு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு நீ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க?" அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ரொம்ப அனல் அடிக்குது. புழுக்கமா இருக்கு. அதனால நான் திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்தேன். எனக்கும் தூக்கம் வரல. அது மாரி பண்ணிட்டு இருந்தேன். அ நீங்களும் தூங்குங்க." "சரி என்னமோ போ" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கமா பார்த்து திரும்பி தூங்கிருவாரா, அப்பதான் இங்க வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸருக்கு தூக்கமே வரும். அப்ப இங்க ஒரு குண்டு பையன் ஒருத்தன் இருப்பான் இல்லைங்களா, அவன் வந்து எதையோ வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ், "என்னடா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? டேய் நான் சொன்னத நீங்க நம்பல இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு அத காமிக்க போறேன்." ப்ரொஃபசர் யாய்க்கும் அந்த தவானுக்கும் ஏதோ இருக்குடா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸா, "டேய் உன்ன மண்டையிலே 4 போட்டா தான்டா நீ சரியாவ. மரியாதையா வா ப்ரொஃபசர் அங்க கூப்பிட்டுட்டு இருக்காரு பாரு." அப்படி சொல்லிட்டு அவன இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அவனுக்கு மனசே வராது. "டேய் நான் காமிக்கிறேன்டா, ப்ரூவ் பண்றேன்டா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ வேற வந்துட்டு நம்ம 2 ஹீரோயின்ஸோட வருவாரா, அத பார்த்துட்டு, "ப்ரொஃபசர் வந்துட்டீங்களா?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அத பார்த்து நம்ம ஹீரோ, "என்னப்பா என்ன ஆச்சு? நான் வந்ததுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா?" "ஆ ஆ ஆமா சார்." அப்படி சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க இருக்க இன்னொரு ப்ரொஃபசர் என்ன சொல்லுவாருன்னா, "சார் இந்த மாரி வந்துட்டு பசங்கலாம் ரெடி ஆயிட்டாங்க. தவானும், காங்கும் கூட வண்டியில ஏறிட்டாங்கன்னா, அப்புறம் வந்துட்டு எல்லாரும் ஒண்ணா போயிரலாம்." இல்ல தவானும், காங்கும் வந்துட்டு நான் தனியா கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, அந்த பையன் வந்து கண்ணுல செய்கைலாம் காமிப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. "பாத்தியா நான் சொன்னேன்ல, நீங்க நம்பலல்ல பாத்தியா?" அப்படின்ற மாரி காமிச்சுட்டு இருப்பான். அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வேற வருவாரா, அவர பார்த்தோனே நம்ப காங் வந்துட்டு, அதாவது நம்ப கேட் வந்துட்டு, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறி உட்காந்துப்பா. கேட் அந்த வண்டியில ஏறுறத பார்த்துட்டு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு, "நானும் வரேன்." அப்படி சொல்லிட்டு அதே வண்டியில ஏறிருவான். இவன் கேட்டுக்கா தலையிலேயே போட்டு அடிச்சுக்கலாம் போல இருக்கும். அதே மாரி இங்க நம்ம யூனாவும் கேட்டோட நிலைமைய பார்த்து பரிதாபமா அவளே பார்த்துட்டு இருப்பாளா, அது நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. பார்த்துட்டு, "யூனா ஏதாவது சொல்ல இருக்கா? சொல்லு என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்பாரு. இங்க வண்டியில பார்த்தா நம்ப ப்ரொஃபசர் வந்துட்டு நம்ம கேட்டே வந்துட்டு வச்சுக்கின வாங்காம பார்த்துட்ருக்காரு. அத பசங்கலாம் வந்து, "என்ன இந்த ஆளு என்ன பண்ணிட்டுருக்கான்?" அப்படின்ற மாரி வந்துட்டு அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம கேட்டா,
நீ என்ன பார்த்தாலும் நான் குடிச்சதெல்லாம் நிம்மற மாட்டேன்டா அப்படின்ற மாரி சுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு யூனோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இல்ல கேட் வந்து சந்தேகப்படுறாங்க. புரொஃபசர் வந்துட்டு ஏதோ கண்டுபிடிக்கிற மாரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காராம். கேட் மேல வந்துட்டு அவருக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு. அதனால தான் வந்து அவங்க விலகி விலகி போலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவருமே வந்துட்டு அதுக்கேத்த மாரி நடந்துட்டு இருக்காரு. ஆமா, எனக்குமே அவன் மேல சந்தேகமா இருக்கு. கொஞ்ச நாளா அவன் வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னே தெரியல. ஆமா. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண பார்க்குறியா? அதாவது அது என்னன்னா, கேட்டு வந்துட்டு ரொம்ப நல்ல ஆளு. அது மட்டும் இல்லாம நீங்க அவருக்கு வந்துட்டு ஹஸ்பண்டா, அவங்க உங்களுக்கு ஒய்ஃபா இருந்தாங்கன்னா, அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும். அதேமாரி அவங்களும் உங்களுக்கு ரொம்ப தகுதியானவங்க. ஸோ உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கவும் நான் பார்த்துட்ருக்கேன். அப்படின்ற மாரி வந்துட்டு யூனா சொல்ல, "ஓ! யூனா நீ வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா பேசுற மாரி இருக்கேம்மா. யூனா எப்ப நீ இவ்ளோ பெரிய பொண்ணு ஆன?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. டேய் நான் சொன்னேன்ல, நான் சொல்லும்போது நீங்க எவனுமே நம்ப மாட்டீங்க. இப்ப பார்த்தீங்களா, நம்ம தவான் வந்துட்டு நம்ம யாழிஸ் புரொஃபசர் கூடயே இருந்துட்டாங்க. 2 பேரும் வந்துட்டு அவங்க ஏதோ மறைக்க பார்க்குறாங்க. அதனால தான் நான் அப்போதும் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமாவே இல்லையா? அப்படின்ற மாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அவனுங்களும் ஆமான்டா எங்களுக்கும் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற மாரி கதை விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும், யூனாவையும் காமிச்சா, யூனா வந்துட்டு இங்க பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்ட எப்படி புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கேட்டுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆ, சரி நீ சொல்லு நான் பார்க்குறேன். சரி. உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி. என்ன பூ பிடிக்குமா தெரியுமா? தெரியாதே. சரி. அவங்களுக்கு எங்க போனா பிடிக்கும்? அதாவது தெரியுமா? இல்ல தெரியாது. என்ன நீங்க சார் இப்படிலாம் இருந்தா எப்படி? சரி. என்ன பத்தி? உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு வந்துட்டு ஜாஸ்மின் தான் பிடிக்கும். அப்புறம் நீ வந்துட்டு சம்மர் டைம்ல வந்து மவுண்டெயின்ஸ் தான் போணும்னு சொல்லுவ. அப்படி சொல்லிட்டு நம்ம யூனாவ பத்தி அடிக்கிட்டே போவாரா? அத பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி என்ன பத்தி இவ்வளோ தெரியும்? எங்க அப்பாக்கு கூட தெரியாதே! அதுவா? நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே இருக்கோம்ல. அதனால உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா நான் கேட்டு கிடையாது. நீங்க கேட்ட பத்தி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? சரிம்மா பெரிய மனுஷி நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்ப நம்மளுக்கான வண்டி வந்தது. நம்ம போலாமா? அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாரு. இங்க நம்ம கேட்ட வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காரு. கேட்டா அங்கங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடலான்னு பார்க்குறாங்க. அப்பயும் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்ற மாரி இவரு ஓடி ஓடி நம்ம கேட் பின்னாடியே வந்துட்டு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவா வண்டி எடுத்துட்டு போனவரு, வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. நம்ம யூனா கதறிட்டு இருக்கா. "என்ன சார் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி கதறிட்டே இருக்கா. ஆனாலும் நம்ம ஹீரோ பாட்டுன்னு போயிடுவாரா. அப்புறம் வந்துட்டு அவரே வருவாரு. வந்துட்டு நம்ம யூனா கிட்ட ஒரு பூ கொத்தெல்லாம் குடுத்துட்டு, "எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அது உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அத பார்த்து யூனா, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நீங்க எப்படி நீங்க ஃப்ளார்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் கத்துக்கிட்டீங்களா?" "ஆமாம்மா, நான் போயிட்டு இங்கிலாந்துல போய் கத்துக்கிட்டு வந்தேன்." "என்ன சொல்றீங்க? நிஜமாலேவா?" அப்படி சொல்லிட்டு குழந்தைத்தனமா அத கூட நம்புறா நம்ம யூனா. அத கேட்டுட்டு நம்ம ஹீரோ, "இப்பதான் புரியுது நீ எவ்வளோ குழந்தையா இருக்கன்னு சொல்லிட்டு." "நான் என்ன சொன்னாலும் நம்புவியா நீ? அது நான் வந்து கை எப்படி வந்ததோ அதுக்கேத்த மாரி வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்தேன். அவ்வளதான்." ஐயோ! கடவுளே! நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாரியே என் தலையெழுத்து இருக்கு. சரி என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாளா? என்ன புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அ இது நீங்க கேட்டுக்கு செஞ்சீங்களா? இல்ல செய்யணும். சரி அவங்களுக்கும் மறக்காம ஒண்ணு செஞ்சுருங்க. அப்பதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா, அவங்க உங்ககிட்ட இருந்து நெறைய விஷயம் எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி நம்ம இவன சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா, சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவரும் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இங்க அந்த ஃபாரினர் எட்வர்ட காமிச்சு அவரு வந்து கதறிட்டு இருக்காரு. நான் வந்து இனிமேல் இந்த யாய் இருக்கிற இடத்துக்குலாம் நான் இருக்க மாட்டேன். அவன் வந்துட்டு ஓவரா பேசுறான். அவன் நேத்து வந்து சண்டைக்குலாம் வரான் என்கிட்ட. இதெல்லாம் வந்துட்டு என்னால ஏத்துக்கவே முடியாதுப்பா. நான் உடனே கிளம்புறேன். சார், சார் அப்படிலாம் மட்டும் பேசாதீங்க. நீங்க எங்களோட கெஸ்ட்டு. நீங்க வந்துட்டு இப்படி போக்கூடாது. நான் வந்துட்டு கண்டிப்பா யாய் சார மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஏன்னா, அவர் ஒரு நல்ல மனுஷன் தான். கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்னு தெரியல. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆயிருக்கு. கண்டிப்பா நான் அவர வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீங்க கொஞ்சம் இங்க ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாரி கெஞ்சிட்டு இருக்காரு ஒருத்தரு. இவன் வேணும்னே தான் பேசியிருப்பான் அதெல்லாம். ஆனாலுமே வந்துட்டு அவங்க கெத்த மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு, "ஆ ஓகே, ஓகே பார்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லி விடுறான். அப்போ அவன் கூட இருக்கவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, "அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்காக செய்ய வேண்டியது இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றான். அப்புறம் பார்த்தா வந்துட்டு அந்த ஊர் மேப்ப தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல இது இருக்கு. இங்க தான் வந்துட்டு அந்த எரிஞ்சு போன கேஸ்டல் இருக்கு. இந்த இடத்துலலாம் இந்த ஏரியாலாம் இருக்கு அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சரி அந்த கோயில் கோயில்லாம் எங்க இருக்கு?
கோயிலா? அது எக்ஸாக்ட்லி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து மேப் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அத பார்த்தா மேபி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க எதுக்கு கோயில கேட்குறானுங்கன்னா, அங்க இருக்க சிலையெல்லாம் வந்துட்டு ஃபாரினுக்கு வந்துட்டு வித்துடலாம் இல்லைங்களா? அதுக்காக வந்துட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க. அது தெரியாம அவனுங்களும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்க போறானுங்க. இவனுங்க 2 பேருக்கும் அது நெனச்சா சந்தோஷம். இந்த பக்கம் பார்த்தா இங்க நம்ம ஹீரோவும், யுவனாவும் வந்தாச்சு. அத பார்த்துட்டு அந்த குண்டு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்றான்னா, "டேய் நான் சொன்னேன்ல, நான் சொல்லும்போதே நீங்கலாம் நம்ப மாட்றீங்க. பாரு யுவனா கையில வந்துட்டு அதாவது தவான் கையில வந்துட்டு பாரு பூலாம் இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா சார் தான் குடுத்துருப்பாரு. பாரு பாரு அந்த பூவ வேற மறைச்சு வைக்கிறா அவ. எல்லாமே வந்துட்டு சார் பண்ணது தான். சாருக்கும் தவானுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு." அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம யுவனா வேற வந்துட்டு எதர்ச்சியா பார்த்துருவாளா, பார்த்தோன்னே, "டேய் டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கலாம் ஓடி போயிடுவானுங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்தவரு, "என்ன ஆச்சு? என்னத்த பார்த்துட்ருக்க?" "இல்ல, ஏதோ சரி விடுங்க அதெல்லாம். நான் காலையிலேருந்து அப்பாவ பார்க்கல. வாங்க போய் பார்க்கலாம்." அப்படி சொல்லிட்டு அவ அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவா. இங்க பசங்கலாம் கதறிட்டு இருக்கானுங்க. "நான் சொன்னேன்லடா, தவானுக்கும் நம்ப யாய் சாருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் சொல்லும்போது நீங்க எவனுமே நம்பவே இல்ல. இப்ப நீங்க கண்கூடா பார்த்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? போதுமாடா?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கான். கரெக்ட்டா இத வந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் ஹீரோட ஃப்ரெண்டும் கேட்டுர்றாரு. அவருக்கா, "என்னய்யா இவன பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி இருக்கு. இங்க வழக்கம் போல கேட் வந்துட்டு ஐஸ் பாய் விளையாடிட்டுருக்கா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு தப்பிச்சு போயிட்டுருப்பாளா, கரெக்ட்டா அவன்கிட்டயே மாட்டிப்பா. அவன பார்த்தோனே கத்தலான்னு போவான். அப்போ அவன், "ஏன் என்ன பார்த்து பயந்து பயந்து ஓடிட்டுருக்க? நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு தவான் பத்தி தெரியணும். அதுக்காக தான் உன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன்." "தவான் பத்தியா? என்ன தெரியணும் உங்களுக்கு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அ கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் தான்." "சரி சொல்லுங்க." "அது என்னன்னா, தவானுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா?" "கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லையே! ஏன் கேட்குறீங்க?" "அ அது எதுக்குன்னா, தவானுக்கு வந்துட்டு யார பிடிக்கும்?" "பிடிக்கும்னா, என்ன மாரி கேட்குறீங்க? எனக்கு புரியல." அதாவது தவானுக்கு வந்துட்டு ம் பசங்கள தான் பிடிக்குமா? இல்ல எப்படி? "என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது." "அப்படி ஒண்ணும் நெனைக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லி விட்டுர்றாங்க. அத கேட்டுட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, "அப்படின்னா நெனைக்க முடியாதுன்னா, அப்போ மேபி அவங்க 2 பேருக்கும் அப்ப தவானுக்கு பசங்கள பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே?" "அ இல்லையே." நீ சொல்றது எனக்கு டவுட்டா இருக்கே. அப்போ உனக்கும் தவானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா?" "ச்சே ச்சே கிடையாது கிடையாது. யார் உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னது? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்." "அப்படியா? நிஜமாலே நாங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது தவிர வேற எங்கள 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது." "ஓ! அப்படின்னா நல்லதுப்பா." "என்னது? அதாவது நான் நல்லதுன்னு எதுக்கு சொன்னேன்னா, அது நல்லதுன்னு நான் சும்மா தான் சொன்னேன். அது நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. நான் சும்மா தான் சொன்னேன். சரி பேசி முடிச்சதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. நான் கிளம்புறேன் சரியா?" அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அப்போ நம்ப இங்க கேட்டுக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சு இப்போ இந்த ப்ரொஃபசருக்கு? திடீர்னு வந்துட்டு எதுக்கு யூனாவோட ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாரி இருக்கு. அப்புறம் இந்த எட்வர்டுக்கும் அந்த கொலைகார கும்பல சேர்ந்தவனுக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? உண்மையான டெம்பிளோட மேப் எங்க இருக்கு அப்படின்றதுனால. ஸோ அது வந்துட்டு நம்ம யூனோட அப்பா கிட்ட தான் இருக்கு. அது வந்துட்டு ஆட்டய போடணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதுக்காக ஒரு பிளான போட்டுட்டு இருக்கானுங்களா, அப்போ இங்க வந்துட்டு நம்ம யூனா வந்து அவங்க அப்பாவ பார்த்த மாரி உட்காந்துட்டு இருப்பா. அவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்துட்டு, அவளும் வந்துட்டு ஏதோ வரைஞ்சிட்டு இருக்க மாரி தான் இருக்கு. அப்புறம் இந்த எட்வர்ட் பிளான் போட்ட மாரி அந்த கொள்ளைக்கார கும்பல சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு, நம்ப யூனோட அப்பாவ வந்துட்டு டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கானா, அத வந்துட்டு நம்ம யூனா பார்த்துடுறா. பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் ஓடி போய் சொல்றா. அதனால நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போற மாரி ஆயிடுதா. அந்த எட்வர்ட் வந்துட்டு அந்த மேப் இருக்க ரூம்ல வந்துட்டு தேடிட்டு இருக்கான். மேப் எங்க இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி. அப்புறம் இங்க ரொம்ப தூரம் போக போக நம்ம யூனோட அப்பா வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருது அவருக்கு. ஹீரோ நம்ம பின்னாடி தானே போயிட்டுருக்காரு. அவரு வந்துட்டு பார்த்துட்டு, அவரு அப்படியே ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துட்டுருப்பாரா, அந்த டைம் கரெக்ட்டா எட்வர்டும் வந்துட்டு அந்த மேப் எடுத்துருவான். அப்போ நம்ம ஹீரோ கூட்டிட்டு போம்போது பார்ப்பாரு, அந்த மேப் இருக்க ரூம்ல வந்துட்டு யாரோ இருக்க மாரி இருக்கும். ஆனாலும் இப்போதைக்கு இவருக்கு தானே உடம்பு சரியில்ல. ஸோ, அதனால வந்துட்டு சைலன்ட்டா உள்ள கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறம் இங்க வந்துட்டு அந்த குண்டா இருக்க பையன் வந்துட்டு, அங்க எல்லார்கிட்டயுமே வந்து இந்த மாரி யூனோட அப்பாக்கு உடம்பு சரியில்ல அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிருவானா, அத கேட்டோனே நம்ம யூனா வந்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுருவா. நம்ம கேட்டும் பின்னாடியே ஓடலான்னு பார்க்கறதுக்குள்ள அந்த குண்டு பையன் வந்துட்டு நம்ம கேட்ட பிடிச்சிருவான்.
"ஏய் விட்றா" அப்படின்னு சொன்னா கூட, "இல்ல நான் உன்கிட்ட 2, 3 கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு. தவான் பத்தி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதனால "டேய் நீயுமாடா?" அப்படின்ற மாரி இருக்கு நம்ம கேட்டோட ரியாக்ஷன். இந்த பக்கம் நம்ம யூனா ஓடி வந்துட்டுருப்பா. அப்புறம் எங்க டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு, இப்போ ஒண்ணும் இல்ல. நார்மல் ஆயிட்டாரு. ஆனா கொஞ்சம் பார்த்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு நம்ப ஹீரோ வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாரா, இந்த ரூம்ல வந்துட்டு அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேடிட்டு இருக்கானுங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? ஆனா எதுவுமே திருட்டு போலன்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் வந்துட்டு எல்லாரும் பார்க்குறானுங்க அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. அப்போ அங்க வயசானவரா ஒருத்தர் இருப்பாரு இல்லைங்களா? அவர் வந்துட்டு, "ஏய் என் மேப்ப காணோம்ப்பா. அதுல தான் வந்துட்டு நம்ப மேப்லாம் நான் கிளியரா போட்டு வச்சிருப்பேன். அத காணோம்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த மேப் வந்து கீழ தான் இருக்கும். என்னையா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு திருடணும்னு நெனச்சவனுங்க, எடுத்துட்டு இங்கேயே போட்டு போயிருக்கானுங்க. ஏதோ வந்து சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்ற மாரி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஓடி வந்த யூனா வந்துட்டு ப்ரொஃபசர் ஒருத்தர பார்த்துருவா. பார்த்துட்டு, "சார் இந்த மாரி வந்துட்டு ப்ரொஃபசர் அரித் ஓகேவா தானே இருக்காரு?" அப்படின்னு கேட்கும்போதே மயங்கி விழுந்துருவா. உடனே அந்த ப்ரொஃபசர், "என்னம்மா ஆச்சு உனக்கு?" அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து பார்ப்பாரு. அப்புறம் சரி பொண்ணுக்கு மூச்சு குடுக்கலாம், அதாவது பையனுக்கு மூச்சு குடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு குடுக்கலான்னு வருவாரு. கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்துருவாங்களா, அதனால "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்துட்டு யூனாவ வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவாரு. அத வந்து எல்லாருமே வந்து அதாவது அவங்க 2 பேருமே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பாங்க. அதில அந்த ப்ரொஃபசர் நெனச்சுப்பாருன்னா, அதாவது என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரொஃபசர் யாய்க்கு வந்து தவான் மேல ஒரு தனி பாசம் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அத கேட்டோனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி தவான் வந்துட்டு அவரோட பொறுப்புல வந்த பையன் இல்லையா? அதனால அவன் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. அவ்வளதான் அப்படின்ற மாரி சொல்லி விட்டுருவாரு. ஆனாலும் இவருக்கு சந்தேகம் போல. அதனால என்னதான் நடக்குது அப்படின்ற மாரி பின்னாடியே வந்து பார்ப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ரூமெல்லாம் லாக் பண்ணிருவாரா, அதுவே ஃபர்ஸ்ட்டு இவருக்கு சந்தேகம் வந்துரும். அப்புறம் பொறுமையா ஷூலாம் ரிமூவ் பண்ணிட்டுருப்பாரு. அதையுமே இவரு எட்டி பார்த்துருவாரா, அதனால ஏன் இந்த ஆளு வந்துட்டு இவ்ளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறான் தவான அப்படின்ற மாரி இருக்கும். இங்க அந்த குண்டு பையன் வந்துட்டு அவன் கேங்கோட சேர்த்து நம்ம கேட்டு சுத்து போட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். "நீ மரியாதையா சொல்லு. தவான் வந்துட்டு பையன் கிடையாது தானே?" "டேய் நான் உன்கிட்ட எத்தன வாட்டிடா சொல்றது? தவான் பையன் தான். இதோட 5வது தடவ சொல்றேன். தவான் பையன் தான்டா." "அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்." "ஆமா எனக்கு உன் மேலயே சந்தேகம் இருக்கு. நீயும் பையன் கிடையாது தானே?" "சரி நான் பையன் கிடையாதுன்னா, அதாவது நீயும் தவானும் பசங்க பசங்க லவ் பண்ற மாரி லவ்வர்ஸ் தானே?" அப்படி சொல்லிட்டு அவனுங்க கேள்வியா கேட்டுட்டு இருக்கானுங்க. அதில அவனுங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வேற, "ஆமாமா அது மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஓடுதா? நாங்க வந்துட்டு பத்திரமா வச்சுக்கிறோம். நம்ம 4 பேர் தவிர வேற யாருக்கும் அது போவாது." அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அத கேட்டு நம்ம கேட்டு, "ஐயோ! என்ன இவனுங்க கண்டுபிடிச்சுட்டானுங்களா?" அப்படின்ற மாரி கொஞ்சம் யோசிச்சாலும் உஷாரா பொண்ணு என்ன சொல்லிடுறான்னா, "டேய் இங்க பாருங்கடா, உங்க கூடலாம் டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. ஆல்ரெடி நெறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்காக நீங்க தனியா திட்டு வாங்குங்கடா. என்னால தனியா திட்டுலாம் வாங்க முடியாது. நான் போறேன்ப்பா வேல பார்க்குறதுக்கு." அப்படி சொல்லிட்டு கேட்டு பாட்டுன்னு இவனுங்கள மதிக்காம போயிடுவா. உடனே அதில அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, "டேய் உன்னால எனக்கும் டைம் வேஸ்ட்றா. பாரு இந்நேரத்துக்கு வேல பார்த்துருந்தா திட்டாவது வாங்காம இருந்திருப்போம். இப்போ தேவையில்லாம திட்டு வேற வாங்க போறோம். போடா லூசு." அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவானுங்க. அந்த குண்டு பையனுக்கா, "டேய் கண்டிப்பா வந்துட்டு இந்த ப்ரொஃபசர் யாய்க்கும், தவானுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குடா. நான் அத கண்டிப்பா உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டுருப்பாரு. ஹீரோ என்ன பண்ணிட்டுருக்காருன்னு. அப்புறம் வந்துட்டு, ச்சே! ஏன் இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் வெளிய வர 2 பேரும் வந்து மோதிக்கிறாங்க. அதனால 2 பேருமே பயந்துருவாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "ஏன்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? பாரு நீயும் பயந்துட்ட, என்னையும் பயமுறுத்திட்ட." "ஆமா, சரி எதுக்கு நீ இங்க வந்து நிக்கிற?" அதாவது நான் எதுக்கு வந்தேன்னா, தவான் தவான் எப்படி இருக்கான்?" அவன் நல்லா தான் இருக்கான்." ஆ அவனுக்கு நல்லா இருக்கானான்னு பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லாம நானும் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்." "ஓ! அப்படியா? இல்ல அவன் நல்லா தான் இருக்கான் இப்போ." "சரி, சரி, சரி. ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க நம்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம கேட் கிட்ட வந்து, "வா போலாம்." "எதுக்கு?" தவான் வந்து மயங்கி விழுந்துட்டான்." "அப்படியா தவான் மயங்கி விழுந்துட்டானா?" "ஆமா. புரொஃபசர் யாய் தான் அவன கூப்பிடுறாரு." "சரி வா போலாம்." ஓகே, ஓகே. ஆனா நம்ம 2 பேர் மட்டுமா?" "ஆமா. நம்ம 2 பேர் மட்டும் தான். வேற யாரு? எல்லாரையுமேவா கூட்டிட்டு போறது?" "அது சரி. ஆனா நம்ம 2 பேர் மட்டுமா?" "இப்ப நம்ம 2 பேர் போறதுல என்ன பிரச்சனை உனக்கு? அப்படி நீ என் கூட வர விருப்பப்படலன்னா, ஒரு விஷயம் தான் இருக்கு. தவான் எப்படி வந்துட்டு ஓடி போனானோ, அதே மாரி நீயும் ஓடி போணும். அது ஒன்ட்ட தான் பண்ண முடியும்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்,
ஆ சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட் பாட்டுன்னு தனியா நடந்து போயிட்டே இருப்பாளா, அப்போ இவனும் வந்துட்டு வண்டியில ஏறுனதுக்கப்புறம், "என்ன டோர் இப்படியா க்ளோஸ் பண்றது? நல்லா இழுத்து க்ளோஸ் பண்ணணும்." அப்படி சொல்லிட்டு அந்த பக்கமா போயிட்டு க்ளோஸ் பண்ணுவானா, இவனுக்கு வந்துட்டு ரொம்ப வெக்க வெக்கமா இருக்கும். அதனால அப்படி சைடுல திரும்பி பார்த்துட்டுருப்பான் அவனே பார்க்காம. அத பார்த்துட்டு அவன், "என்ன நீ ஆம்பள பசங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது வெட்கப்படுற? இப்படிலாம் நீ வெட்கப்பட்டா உன்ன வந்து ஆம்பள பையனே இல்லன்னு சொல்லிடுவாங்க. புரியுதா?" புரியுது." அதனால வெட்கப்படக்கூடாது. புரியுதா? கம்பீரமா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஆம்பள பையனா எப்படி இருக்கணும்னு. ஆனா இங்க கேட்டுக்கா, "டேய் வண்டி எடுத்துட்டு போடா" அப்படின்ற மாரி இருக்கு. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு, நம்ம யூனாக்கு வந்துட்டு மருந்தெல்லாம் வச்சுட்டுருக்காரு. ஸோ யூனா வந்து மயக்கத்துலேருந்து கொஞ்சம் தெளிஞ்சிருவா. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, "உங்க அப்பாவுக்கு வந்து சரியாயிடுச்சு. ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லுவாரு. அத கேட்டோனே அவ நிம்மதியா அப்படியே தூங்கிருவா. அவ பாதி மயக்கத்துல தான் இருந்திருப்பா. அந்த மயக்கம் தெளிஞ்சு, இப்ப திரும்பியும் வந்து லைட்டா மயக்கத்துக்கே போயிடுவா. ஸோ அமைதியா தூங்க போயிடுவாளா, இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு யூனாவே வந்து பார்த்துட்டுருப்பாரு. அப்படியே சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். யூனா வந்து ஒரு வழியா மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிருவாளா, தெளிஞ்சு பார்த்தா வந்துட்டு ஏதோ ட்ரெஸ் மாத்தியிருப்பா. தலையிலேருந்து விக்கெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால யார் ட்ரெஸ் மாத்தி விட்டா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டுருப்பா. கரெக்ட்டா நம்ம கேட்டு வருவாளா, "அப்பா நல்ல வேளை முழிச்சிட்டியா நீ? பயந்தே போயிட்டேன் நானு. சரி இந்தா கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடு." சரி, என்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தா? எனக்கு யார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டா? யாய். என்னது யாயா? யாயா இதெல்லாம் பண்ணாரு? இல்ல, இல்ல நான் சொல்றத கேளு. யாய் தான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் நான் தான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஓ! அப்படியா? இப்ப தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை. தேங்க் யூ ஸோ மச். சரி, அ எங்க அப்பா? அவரு எப்படி இருக்காரு? அவரு நல்லா தான் இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ பார்க்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க போனா அவங்க அப்பா வந்துட்டு இன்னும் மயக்கத்துல இருக்க மாரி இருக்குமா, ஸோ அதனால நம்ம யூனா பார்த்துட்டே இருப்பா. அப்ப அவரு, "யார் நீங்க? என்ன பண்றீங்க?" ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ப்ரொஃபசர் யாய் தான் அனுப்புனாரு. இந்த மாரி உங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி குடுக்கறதுக்கு, அதுக்காக தான் வந்தோம். நாங்க கிளம்பிர்றோம்." அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போலாம் பார்ப்பாங்களா நைஸா. ஆனா அவரு வந்துட்டு, "நில்லுங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அதுல வேற நம்ம யூனாவ தனியா நிக்க சொல்லிட்டு கேட்டவர் வெளிய அனுப்பிருவாரு. அதனால யூனா வந்து பயந்துட்டு நின்னுட்டுருப்பா. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, "ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது. என்னதான் வந்துட்டு சார் சொன்னாலும் உனக்கு மனசு வரணும் இல்லைங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஓகே சார். தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனாவும் வெளிய வந்துருவா. அப்ப நம்ம கேட்டு, "என்ன ஆச்சு? உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரா?" "அதெல்லாம் இல்ல. அவரு தேங்க்ஸ் சொன்னாரு அவ்வளோதான். நல்ல வேளை அவரு கண்டுபிடிக்கல" அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு அந்த வயசானவர் பேசுற மாரி சவுண்ட் கேட்கும். அதனால என்னடா பேசுறாரு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அவரு வந்துட்டு இந்த மேப் விஷயமா வந்துட்டு ஒரு ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு இன்னொருத்தவங்க யாரோ போற மாரி இருக்கும். ஸோ அதனால பசங்க பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. அப்புறம் வழக்கம் போல ஒரு கேஸ் ஆயிடுது. பசங்க மேல தான். அதனால இந்த எட்வர்ட் வேணும்னே வந்துட்டு நம்ம தவான், அதாவது நம்ம யூனாவ வந்து கார்னர் பண்ணுவான். கார்னர் பண்ணிட்டு, "என் கூட யூனா வரணும்." அப்படின்ற மாரி சொல்லுவான் ஒரு இடத்துக்கு. அதுக்கு நம்ப ஹீரோ வந்துட்டு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல வருவாரு. அதுக்குள்ள நம்ம யூனா வந்துட்டு, ஓகே. நான் வந்து சம்மதிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுவா. நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு நம்ம யூனாவ போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டுருப்பாரு. "எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டுருக்க? எதுக்கு தேவையில்லாத இன்வால்வ்மெண்ட்லாம் பண்ற நீ?" அப்படின்ற மாரி கேட்டுட்டுருப்பாரு. அதுக்கு நம்ம யூனா, "சரி அவன் என்னதான் பண்றான்னு பார்ப்போமே!" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு ஜிலாவே பேசிட்டுருக்கு.